இந்த வருஷம் ஜெனரல் இங்கிலீஷ் எழுதுகிற மாணவர்கள் வந்து எக்ஸ்பெக்டட் எஸ்ஏ கேட்டிருந்தீங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வீடியோஸ் தான் இது. 2026 இந்த வருஷம் நாளைக்கு நடக்க போகிற இந்த பேப்பருக்கு உங்களுக்கு எஸ்ஏக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரியான எஸ்ஏ தான் இருக்கு. எல்லா வருஷமும் கிட்டத்தட்ட கடந்த கால 5-6 வருடங்களும் இடம்பெற்ற அந்த பேப்பர் கட்டமைப்பு வந்து உண்டாக தான் இருக்கு. அதுலேயும் எஸ்ஏயும் அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ கேள்வியோட கட்டமைப்பு, கேள்வி ஆரம்பிக்கிற முறைகள், அந்த கேள்வியோட ஸ்ட்ரக்சர் மாறி இருந்தாலும், அதாவது அந்த கேள்வியோட வசன கட்டமைப்பு மாறி இருந்தாலும் எஸ்ஏயை பற்றி கதைக்க. அப்போ அந்த எஸ்ஏயில் அந்த வசன கட்டமைப்புகள் மாறி இருந்தாலும் அந்த கேட்கறது வந்து என்னமோ ஒன்றுதான். இதை வந்து பொதுவாக உங்களுக்கு ஒப்பீனியன் எஸ்ஏயா தான் இருக்கும். ஒப்பீனியன் உங்களோட கருத்தை பற்றியான அவங்க கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினை நான் இந்த வருஷம் நான் எதிர்பார்ப்பேன். நீ சொன்னா இவ்வளவு காலமும் வெச்சத்தை பார்க்கும்போது இது வந்து சரியா இருக்கு. இந்த மெத்தடை நீங்க பின்பற்றி எந்த மாதிரியான கொஷின் வந்தாலும் நீங்க எழுதலாம். சரியா? இது இதோ இதே வேர்ட்ஸ் வரும்னா அப்படி அப்படி எதிர்பார்க்கறல. இதுல இதை கருவாக வச்சு உங்களுக்கு ஏசிய வாரத்துக்கு பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க கண்டினியூவா பார்க்கணும், ஸ்கிப் பண்ணவே கூடாது. என்று சொன்னா அந்த ஸ்கிப் பண்ற 10 செகண்டுக்கு இடையில உங்களுக்கு முக்கியமான எதுவும் விடயம் சொல்லியிருந்தா நீங்க அதை மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களோட லாஸ்ட் மார்க்ஸ், உங்களோட ஜென்ரல் இங்கிலீஷ்ல லாஸ்ட் மார்க்ஸ் என்னங்கிறத நீங்க கீழே கொமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ இந்த சேனல் எண்டை தான் பார்ப்பீங்க, நிறைய பேர் எண்டை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, எண்டை தான் பார்ப்பீங்க. அப்படி நீங்க மிஸ் பண்ணினீங்கன்னா, சார் இது நான் நேரத்துடைய பார்த்துருக்க கூடாதுன்னு மிஸ் பண்ணீங்கன்னா அந்த டைம் நீங்க நீங்க கீழே கொமெண்ட்ல தெரிவிங்க. சரியா? இப்படிதான் இந்த ஹெடிங் வருது. எப்படின்னு சொன்னா, சம் பீப்புள் திங்க், கொஞ்சம் பேர் நினைக்காங்க, தட் என்னன்னு நினைக்காங்கன்னா, சில்ட்ரன் சிறுவர்கள், ஷுட் வேண்டும், ஸ்டார்ட் லேர்னிங் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும், இங்கிலீஷ் எட் அ வெரி யங் ஏஜ், சிறு வயசிலேயே, சின்னஞ்சிறிய வயசிலேயே ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்காங்களாம். அதர்ஸ் பிலீவ் தட், மற்றவர்கள் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் நினைக்காங்க என்னன்னா, தே ஷுட் ஃபர்ஸ்ட் பிகம் ஃப்ளூவெண்ட் இன் தியர் மதர் டங், அவங்களோட தாய்மொழியில முதலாவது சிறந்த நல்லா பேசுற ஒரு ஆளா வரணுமா. இது வந்து தாய்மொழி இருந்தாலே ஃப்ளூவெண்ட் தான். ஆனா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற முறையை பாருங்க. சிலவங்க வந்து இங்கிலீஷ்லயே சின்ன பிள்ளையில இங்கிலீஷை விட்டணும், சிலவங்க இங்கிலீஷ் மீடியத்துல விடுறாங்க, சிலவங்க வந்து தமிழ் மீடியம், தமிழ் நம்மளோட தாய்மொழியே அது ஃப்ளூவெண்ட் ஆயிருவாங்க. அப்ப சிலவங்க தமிழ் மீடியம் ஸ்கூல்ல சேர்க்காங்க. இப்படி நீங்க அதை எடுக்கலாம். ஸ்கூல் அண்ட் இல்ல அந்த லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. சரியா? இப்ப டிஸ்கஸ் போத் வியூஸ், இரண்டையும் நீங்க வியூஸ் பாருங்க. அப்போ டிஸ்கஸ் போத், அதாவது இரண்டையும் சொல்லக்கல, நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்ன் பண்றதுக்கும் சப்போர்ட்டா இருக்கணும். சப்போர்ட்னு சொல்லும் போது நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை லேர்ன் பண்றதுக்குரிய வசனத்தையும் சொல்லணும். தமிழ் லாங்குவேஜ், நம்ம தமிழ் லாங்குவேஜ்னு சொல்லல, மதர் டங்கும் தேவைங்கிறதுக்குரிய அதுக்கும் நீங்க என்ன செய்யணும், அதுக்கும் அதுக்குரிய பாயிண்ட்ஸையும் நீங்க கொடுக்கணும். ஏன்னா டிஸ்கஸ் போத் வியூஸ் அண்ட் கிவ் யூ ஒப்பீனியன். பிறகு தான் உங்களோட ஒப்பீனியனை கொடுங்க. அதுக்குள்ள உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கொடுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா, யூஸ் அபவுட் 150 to 200 வேர்ட்ஸ், டூ நாட் எக்ஸீட் த வேர்ட் லிமிட். அதாவது 200 தாண்டி போக வேண்டாம். 150ல இருந்து 200 வேர்ட்ஸுக்குள்ள எழுதுங்க. அதாவது நீங்க பக்க சார்பாக இருக்கக்கூடாது. சரி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணுங்கிறதுக்குரிய அதுக்கு சப்போர்ட்டாகவோ இல்ல மதர் டங்க தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு சப்போர்ட்டாகவோ நீங்க இருக்கக்கூடாது. பக்க சார்பின்றி நீங்க இதுல இங்கிலீஷ் லாங்குவேஜ் சின்ன வயசுல கற்றுக்கொள்ள கிடைக்கிற நன்மைகளையும், அடுத்தது வந்து தமிழ் மொழியை தாய்மொழியை கற்றுக்கொள்றதால அல்லது தாய்மொழியோட இருக்கிறதால அவங்களுக்கு கிடைக்கிற நன்மையையும் நீங்க எழுதணும். எழுதிட்டு உங்களுக்கு எது நல்ல அப்படிங்கிறத நீங்க விடத்தை கொடுத்தீங்கன்னா சரி. மொத்தமாக 150ல இருந்து 200 வேர்ட்ஸ்னா குறைஞ்ச ஒரு 4 பேராகிராஃப் அல்லது ஒரு 4 பேராகிராஃப் போதும். இப்போ இதை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? அப்ப இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் எப்படி கொடுக்கணும்னு சொன்னா, மேலுக்கு இருக்கிற அதே ஹெடிங் வேர்ட் சம் பீப்புள் திங்க் தட், நீங்க என்ன அதே எழுதுறேன்னா அப்படி யோசிக்கிறல்ல. ஏன்னா நம்மளோட இன்ட்ரடக்ஷனே அப்படித்தான் இருக்கணும். அவங்க இன்ட்ரடக்ஷனே தாராங்க, ஸ்டார்ட் லேர்னிங் இங்கிலீஷ் எட் அ வெரி யங் ஏஜ். நீங்க கமாவை போடுற அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சு அதர்ஸ்னு போட்டீங்க. வைல் அதர்ஸ் பிலீவ் தட் தே ஷுட் ஃபர்ஸ்ட் பிகம் fluent in their mother tongue.
மற்றவங்க வந்து தாய்மொழி தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதே ஹெடிங்காக தான் இருக்கு. சரி, நீங்க மார்க்ஸை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. அது எத்தனை மார்க்ஸ் வருங்கிறதுல இந்த மெத்தடை நீங்க பின்பற்றினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பயம் இல்லாம நீங்க எக்ஸாம் எழுதலாம். இல்லைன்னு சொன்னா ஹெடிங்கே நீங்க பாடமாக்கிட்டு போ அந்த ஹெடிங் வராட்டி அப்படி கடும் டென்ஷன் ஆயிருவீங்க. அப்படி இல்லை, இதுதான் மெத்தட். முதலாவது இவ்வளவு வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்க, இந்த ஹெடிங்கை அப்படி காப்பி பண்ணி போடுற மாதிரி இருக்கு. இல்ல உங்களுக்கு காப்பி பண்ணணுமா மாற்றணுமான்னு சொன்னாலும் நீங்க சில சில சொற்களை என்ன செய்யலாம் மாத்தலாம். ஆனா கருவை மாத்திராதுங்க. இதான் முக்கியமானது. சரியா? ஓகே. இப்ப உங்களோட வியூஸ் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்னதை கொடுக்கணும். இப்ப நீங்க என்னத்துல இப்ப பிலீவ் பண்ணிக்கிறீங்க, நீங்க என்னத்தை பிலீவ் பண்ணிக்கிறீங்க? இதுக்கு நீங்க எப்படி கொடுக்கணும்னு சொன்னா, ஐ பிலீவ் தட் லேர்னிங் இங்கிலீஷ் at English early, at early can be useful for children, but they should also have a strong knowledge of their mother tongue. இப்ப பாருங்க, நீங்க வாய்ச்சல உங்களுக்கு விளங்கிடும். இது வந்து நீங்க பக்கச்சார்பின்றிருக்கீங்க. ஐ பிலீவ் தட் லேர்னிங் இங்கிலீஷ் ஏர்லி கேன் பி யூஸ்ஃபுல். இங்க நீங்க கேன் பியை நீங்க யூஸ் பண்ணுங்க. கேன் பி யூஸ் பண்ணப்போ நீங்க தப்பிச்சிடுறீங்க. ஏண்டா இஸ் யூஸ்ஃபுல் அல்லது மஸ்ட் பி யூஸ் மஸ்ட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் அப்படி ஏதாவது ஒரு மஸ்ட் ஷுட்னு போடாம கேன் பி யூஸ்ஃபுல். நீங்க இவங்களுக்கு சார்பாக இருக்கிற மாதிரியும் பட் தே ஷுட் ஆல்சோ ஹேவ் அ ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் தேர் மதர் டங். அவங்களோட மதர் டங்லையும் அவங்க ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும்ட்டு நீங்க இவங்களுக்கு சார்பாகவும் கதைக்கிற மாதிரி இருக்கு. இவங்களை பாதிக்காத மாதிரியும் இவங்களுக்கு சார்பாக இருக்கிற மாதிரியும் இருக்கு. சரியா? இதான் உங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இப்போ அடுத்த பேராகிராஃப் எப்படி இருக்கும்னு சொன்னா, நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நீங்க எதை பிலீவ் பண்ணீங்களோ அதை பத்தி மட்டும்தான் நீங்க கதைக்கணும். அடுத்த பேராகிராஃப் பாருங்க. இப்போ நீங்க என்னத்தை பத்தி கேட்குறீங்க, நீங்க எதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கீங்க, லேர்னிங் இங்கிலீஷ் ஃப்ரம் அ யங் ஏஜ். இப்போ ஏன் நீங்க இதுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க, நீங்க இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை நேரத்துடைய கற்றுக்கொள்ள வேண்டும், இங்கிலீஷ்லோட இருக்கணும், ஏன் நீங்க சொன்னீங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இதுக்கு பொதுவாக நீங்க யூஸ் பண்ற வேர்ப் வந்து என்னன்னா கேன், ஹெல்ப், அந்த கெயின் அந்த மாதிரியான சில பொருத்தமான சொற்களை நீங்க யூஸ் பண்ணணும். கேன் ஹெல்ப் சில்ட்ரன் இம்ப்ரூவ் தியர் லாங்குவேஜ் ஸ்கில். அப்போ இங்க லேர்னிங் இங்கிலீஷ் ஃப்ரம் அ யங் ஏஜ். அப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜை சின்ன வயசுலேயே கற்றுக்கொள்வது கேன் ஹெல்ப். நான் என்ன செய்யறேன், முதலாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கொள்றதுக்குரிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன, சில்ட்ரன் இம்ப்ரூவ் தியர் லாங்குவேஜ் ஸ்கில். அப்ப முதலாவது அனுகூலம் என்னங்கிறது இருக்கு. உங்களுக்கு இந்த ஓலெவல் முடிஞ்சது, இந்த ஜெனரல் இங்கிலீஷ் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு 20 days 20 கிளாஸ் ஸ்போக்கன் ப்ராக்டிஸ் இருக்கு. அப்போ அதுக்கு ஜஸ்ட் வந்து 2000 தான். குரூப்பாக உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எடுப்படும். 20 கிளாஸ், 20 கிளாஸுக்கும் 2000 தான் வரும். உங்களுக்கு வந்து ஸ்போக்கன், சரி, அதில் ஸ்போக்கன் தான் கவர் ஆகும். அதில் இந்த ஸ்போக்கனில் நீங்கள் நல்லா பிரயோஜனமாக ஒரு ஸ்போக்கனுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்து பேத்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்டான மெத்தடில் எப்படி ஸ்போக்கன் பேசலாம்ன்றதை பற்றின இதாக இருக்கும். நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகணும்னு சொன்னால் என்ன, உங்களுக்கு தெரியும் எந்த மேலுக்கு இருக்கு இந்த இன்னைக்கு நம்பர், அதுக்கு நீங்க என்ன கண்டக்ட் பண்ணுங்க. அப்போ முதலாவது வசனம், ரெண்டாவது பேராகிராஃப்ல முதலாவது வசனம் அது எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்கொள்ள வேண்டும் நேரத்தோட, அது ஏன் அப்படி கொடுக்க. அடுத்து வந்து அவங்க எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம், அவங்க வந்து தே கேன் லேர்ன், யாரு அந்த மாணவர்களோ சரி, இல்லாட்டி அந்த மாணவர்கள் பத்தி கழிச்சிருக்கா, சில்ட்ரன் சிறுவர்கள் தான், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், நம்ம 4 வயசு 3 வயசு பிள்ளைகள் எல்லாரும் தான். அப்போ அதை நம்ம தே கேன் லேர்ன் இங்கிலீஷ் நேச்சுரலி த்ரூ சாங்ஸ், கேம்ஸ், ஸ்டோரிஸ். நான் கொஞ்சம் பார்க்காம டைப் பண்றதால ஸ்பெல்லிங்கள், கன்வர்சேஷன். சரியா? சிம்பிள் கன்வர்சேஷன்ஸ். அப்போ அவங்க வந்து எப்படி இவங்க கற்றுக்கொள்ளலாம், இது வந்து ஒரு எடிஷனலான என்ன, நம்ம இவ்வளவு நேரம் நல்லதா காய்ச்சி போட்டு அவங்க எப்படி கற்றுக்கொள்ளலாம்ங்கிறத நீங்க இதுல ஒரு இன்சர்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க இதை நேரத்துடையும் என்ன செய்யலாம், இன்சர்ட் பண்ணலாம். ஆனா நீங்க இந்த லேர்னிங் இங்கிலீஷ் ஃப்ரம் அ யங் ஏஜ் என்று சொல்லும் போது அந்த ரீடருக்கு
வாசிக்கிற ஆளுக்கு ஓகே விளங்கிட்டு இந்த பேராகிராஃப் வந்து முழுசாக அதை பத்தியா கதைக்க போகுது. நீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்குரிய சப்போர்ட்டாக தான் இருக்கும். சப்போர்ட்னு சொல்லுங்க, இதுக்குரிய நன்மைகளை பத்தி மாத்திரம் தான் நீங்க கதைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன் இவங்க இந்த கற்றுக்கொள்ளணும், அடுத்த ஒரு பெனிஃபிட்டை நீங்க சொல்லணும். திஸ் மேக்ஸ் லேர்னிங் ஈஸியர் and helps them communicate with people from different countries. சரியா? அப்போ அடுத்த உதாரணம், this makes எது மேக் பண்ணும், என்ன ஏற்படுது இந்த சாங்ஸ்ல கேம்ஸ்ல கற்றுக்கொள்றது, இந்த சிம்பிள் கன்வர்சேஷன்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கொள்றது லேர்னிங் ஈஸியர். கற்றுக்கொள்ளது அவங்களோட பாடத்தோட சம்பந்தப்பட்டதே உங்களுக்கு உதவியாக இருக்கும், ஹெல்ப்ஸ் பண்ணும், நல்ல உதவி செய்யும். என்னதுக்கு? கம்யூனிகேட் வித் டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ், மற்ற நாடுகளில் உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் விளங்காது, இங்கிலீஷ் அருமை இப்போ உங்களுக்கு விளங்காது, ஒரு டைம்ல உங்களுக்கு அடிபடக்கலை அந்த உங்களுக்கு எப்படி படிக்கிறனே தெரியாம இருக்கு. சரி, அப்படி இல்லாம நீங்க உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் காலத்துகளில் ஸ்போக்கன் இங்கிலீஷை நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த அளவுக்கு கஷ்டம் எல்லாம் இல்லை, அதுக்குன்னு சில ஷார்ட் கட்ஸ் இருக்கு. ஏர்லி லேர்னிங் கேன் ஆல்சோ give children more confidence, yes, when they use English in their studies. ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைக்கும் தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைக்கும் இடையில ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. அந்த புள்ளோட போற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல வித்தியாசம் இருக்கும், அந்த புள்ளோட பிஹேவியர்ல வித்தியாசம் இருக்கும், அந்த புள்ளோட ஒரு ஸ்டைலே அந்த பிள்ளைக்கு இருக்கும். மோர் கான்ஃபிடென்ஸா இருக்கு, நல்ல முன்னுக்கு வந்து ஸ்டேஜுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றது சரி. ஏதோ ஒரு வகையில ஒரு இங்கிலீஷுக்குள்ள அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் ஒரு பெரியராக விளங்காது, மற்ற பிள்ளைகள் அவமானமாக, அது சின்ன வயசுல அவமானம் எடுக்காது, ஆனா அவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று வரும். இப்போ அந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைல கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். இப்போ ஏர்லி லேர்னிங் கேன் ஆல்சோ கிவ் இங்கே பாருங்க, கிவ் ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்து அட்வான்டேஜை கொடுக்குறது, மோர் கான்ஃபிடென்ட் வென் தே யூஸிங் தியர் ஸ்டடீஸ். ஓகே, அப்போ நம்ம இது வந்து என்ன செய்துட்டோம், முதலாவது பேராகிராஃப் 2 இப்போ எழுதிட்டோம், 2வது பேராகிராஃப்ல லாங்குவேஜ் லேர்னிங் மட்டும்தான், இதுல எதிர டிஸ்அட்வான்டேஜையும் கொடுத்துடக்கூடாது. இப்போ அடுத்த பேராகிராஃப், சரி எவ்வளவு போதும், என்ன கூட நீங்க என்று சொன்னா இங்க பாருங்க, இவ்வளவுக்குமே 103 சொற்கள் வந்துட்டு. அப்ப சொற்கள் நீங்க பார்க்கணும், நாங்க கொஞ்சம் சொற்களை அப்ப அதையும் பார்க்கணும். இப்ப ஹவவர் கட்டாயம் போடணும், நீங்க அந்த வேர்ட் போட்டாலே உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு. சரியா? ஹவவர் on the other hand இந்த மாதிரி போட்டுட்டோம். இப்ப என்ன செய்ய போறீங்க, லேர்னிங் த மதர் டங் ஃபர்ஸ்ட் கிவ் சில்ட்ரன் a strong foundation. இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, அவங்களோட லேர்னிங் மதர் டங், அவங்களோட தாய்மொழியை கற்றுக்கொள்றதே வந்து என்ன இருக்குமா, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், பிள்ளைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணுமா. இதுல வந்து நீங்க ஒன்றும் இதை நீங்க நல்லதா காய்ச்சதால இதை தீமைன்னு காய்ச்சிடக்கூடாது. இதுல என்ன கேன் ஹெல்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதே தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எப்படி உருவாக்கப்படும், ஏன் அது அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா, தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் their culture, traditions and family communication more clearly. இது வந்து பொதுவாக இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைக்கு தமிழ் நம்ம தாய்மொழி விளங்கிடும். இது சும்மா அதுக்காண்டி சொன்னதுக்காண்டி நீங்க பெருசா யோசிக்கிற கூடாது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி புதுசா யோசிக்க கூடாது. நீங்க அதுக்கு சப்போர்ட்டா சிம்பிளாக என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். அப்போ இது வந்து என்னத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்யும், தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலுமா இருக்கும், கல்ச்சர், ட்ரெடிஷன், ஃபேமிலி கம்யூனிகேஷன் மோர் கிளியர்லி. இது வந்து எல்லாருக்குமே விளங்கும் தானே. ஆனா அதுக்காக நீங்க என்ன செய்யணும், கெட்டதை கொடுத்துடக்கூடாது, நல்லதை மாத்திரம் தான் நீங்க கதைக்கிறமா இருக்கணும். இஃப் சில்ட்ரன் focus too much, அடுத்த வசனத்தை கொடுக்கலாம், too much on English, they may have difficulties using their own language properly. சரியா? இது வந்து if condition போட்டு யூஸ் பண்ண பாருங்க. if children focus too much on English, இங்கிலீஷ்ல அவங்க டூ மச்சா இது செஞ்சாலும் தே மே ஹேவ் டிஃபிகல்ட்டி, இங்க பாருங்க மே போட்டு யூஸ் பண்ணிருக்கேன், தே வில் ஹேவ்னு சொல்லல, மே அவங்களுக்கு இருக்கலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் சொல்லி இதுக்கு சப்போர்ட்டாக இங்கே இதுக்கு சப்போர்ட்டாக கதைக்கணும். அதுக்காக வந்து இதை நான் பத்தி தூக்கூடாம கதைக்கலாம். நீங்க என்ன செய்யலாம், இது நீங்க இது இல்லாட்டியும் பரவாயில்ல, சரி இது இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன செய்யலாம், இதை போட்டீங்களா நல்லா இருக்கும். அதுக்காக இதை நீங்க டார்கெட் பண்ணி
அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, குறி இருக்கக்கூடாது. தே மே ஹேவ் டிஃபிகல்டிஸ் இன் யூசிங் தியர் ஓன் லாங்குவேஜ். ஏன்னா நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு அது குழப்பம் இல்லாமல் உங்களுக்கு போகும், ஒரு ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். த மதர் டங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங்ஸ் அண்ட் ஐடியாஸ் கிளியர்லி. இப்போ இங்கே பாருங்க, மதர் டங் என்னதுக்கு தேவைங்கிறத நீங்கள் எழுதியிருக்கேன். த மதர் டங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங் அண்ட் ஐடியாஸ். அப்போ எல்லாமே பாருங்க, ஒன்றையுமே இதை டார்கெட் பண்ணல, எல்லாமே இங்கேதான் இருக்கு. உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருந்துட்டு சொன்னா இதை நீங்க என்ன செய்யலாம், இதை அழிச்சிட்டு இன்னொரு இன்னொரு அட்வான்டேஜை நீங்க எழுதுற மாதிரி இருக்கு. சரி, அந்த வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃப் ஃபைல் கேட்க தேவையில்ல, அந்த வீடியோ நீங்க பார்க்க எழுதுங்க. உங்களோட ஒரு ரஃப் பேப்பர்ல இல்லாட்டி ஒரு கோப்பியில் எழுதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓகே இருக்கும். பிடிஎஃப் ஃபைல வச்சு பிரிண்ட் எடுக்க நீங்க அதை அப்படியெல்லாம் செய்ய வேணாம். இங்க பாருங்க, இவ்வளவு முடிச்சோன்னு 153 வேர்ட்ஸ் வந்துட்டு. அப்ப நம்ம இன்னைக்கு கன்க்ளூஷனை போட போறோம். அப்ப இன் கன்க்ளூஷன் உங்களுக்கு எப்படி தோணுதோ இப்படியே போடுங்க. நிறைய பேர் அப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு கேட்குறீங்க, அது அப்படி இல்லை. நீங்க இன் கன்க்ளூஷன் போடுங்க. லேர்னிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு லேசி லேர்னிங் இங்கிலீஷ் மரம் அங்கே போய் யோசிக்கணும். எட் அ யங் ஏஜ் கேன் பி பெனிஃபிஷியல். இப்போ என்ன செய்ய போறோம், திரும்ப மேலுக்கு என்ன கதைச்சோமோ அதான் கதைக்க போறோம். கேன் பி பெனிஃபிஷியல் ஃபார் சில்ட்ரன், however learning the mother tongue should not be neglected. A balance between both language may help children. நீங்க சில்ட்ரன் விடத்தை யூஸ் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னு மாத்த வேணாம். டெவலப் பெட்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இப்போ இங்க பாருங்க, இவ்வளவு இப்படி ஒரு ட்விஸ்ட் ஒன்று சொல்லி இப்போ இங்க ஹவவர் போடணும். கண்டிப்பா நீங்க ஹவவர் போடுங்க, அப்ப நம்மளுக்கு நல்ல ஹவவர் போடுங்க. இங்க இன் கன்க்ளூஷன் போடுங்க, போட்டதான் உங்களுக்கு நல்ல. இப்ப பாருங்க, இப்ப நீங்க என்ன செய்றீங்க, லேர்னிங் இங்கிலீஷ் அட் அ வெரி யங் ஏஜ் கேன் பி பெனிஃபிஷியல் ஃபார் சில்ட்ரன். அப்போ நீங்க என்ன சொல்லணும், திரும்ப சில்ட்ரனுக்கு கொஞ்சம் நல்ல இந்த ஒரு பேராகிராஃப்ல இருக்கிற முதல்ல வசனத்தை மாத்தி இங்க எழுதணும். ஹவவர் திரும்ப ஒரு ஹவர் போடுவீங்க, இப்படி ஒன் தி அதர் ஹேண்ட் ஏதாவது போடலாம். லேர்னிங் த மதர் டங் ஷுட் நாட் பி நெக்லெக்ட். இப்ப பாருங்க, நீங்க இவ்வளவு நீங்க நெக்லெக்ட் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து என்ன, நீங்க வந்து ஒரு லாங்குவேஜ் நேரத்தோட கற்றுக்கொள்ள நல்லதுன்னு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அதுக்காக இதை நீங்க இது செஞ்சிடக்கூடாதுன்னு போறீங்க. நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதை முதல்ல அது எழுதுங்க. சரி, லேர்னிங் த மதர் டங் at a very young age can be beneficial for children, but however learning English at a young age should not be neglected. இப்படி என்ன செய்யலாம், மாத்தி எழுதலாம். பேலன்ஸ் பிட்வீன், பாருங்க நீங்க எப்படி தப்பிக்கீங்கன்னு பாருங்க. பேலன்ஸ் பிட்வீன் போத் லாங்குவேஜ் மே ஹெல்ப் சில்ட்ரன் டெவலப் பெட்டர் கம்யூனிகேஷன். அப்ப இப்படிதான் என்ன செய்யுங்க, நீங்க ஒரு 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 சிம்பிளான ஒரு பேராகிராஃப் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். 187 வேர்ட்ஸ், வெரி சிம்பிளாக நீங்க எழுதுறீங்க. இப்படித்தான் நீங்க எழுதணும். ஆல் தி பெஸ்ட். உங்களோட எக்ஸாம் வந்து நல்லா செய்யுங்க. இதை நீங்க பாடமாக்கிட்டு ஒரு எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி தான், இதே மாதிரி கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்னாலும் உங்களுக்கு என்ன செய்யும் வரும். ஆனா அந்த கன்செப்ட் நீங்க விளங்குறீங்க. இதை எப்படி நான் எழுதுப்பாட்டிருக்கி முதலாவது வந்து 2ஐயும் எழுதினேன், இங்க ஐ பிலீவ் தட் போட்டேன், இங்க வந்து ஃபுல்லா லேர்னிங் இங்கிலீஷை பத்தி கதைச்சேன், இங்க ஹவர் போட்டு இதை பத்தி மட்டுமே கதைச்சேன், ஒன்றுல கெட்டதையும் பத்தி நான் கதைக்கல, அப்படி சொல்லி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதா இருக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு அந்த ஜெனரல் இங்கிலீஷ் முடிஞ்சதுக்கு பிறகு இல்லை, உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 20 days ப்ரோக்ராமுக்கு நீங்க ஜாயின் ஆகணும்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் இது செய்துட்டு ஓகே, ஆல் தி பெஸ்ட்.